நம்ம இந்தியா பார்டர் கவஸ்கர் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை வர்ற 22ஆம் தேதி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத முக்கியமான பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 நடக்க இருக்கு. முக்கியமாக கேப்டனான ரோஹித் சர்மா அவருக்கு 2வது குழந்தை பிறந்ததால் அவரும் வரல. அதுக்கப்புறமா சுப்மன் கில் அவரும் காயம் காரணமாக நம்ம இந்திய அணியில் இடம் பிடிக்கல. அந்த வகையில் ரோஹித் சர்மா நம்ம இந்திய அணியின் கேப்டன் மட்டும் கிடையாது, அவர் தான் இந்திய அணியின் ஓப்பனரும் கூட. அதனால கேப்டன் அதே போல இந்திய அணியின் ஓப்பனர் 2 பேருமே தற்போது நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் மாறுற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல கில்லுக்கான இடத்துலையும் இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாட்ல புதிய பிளேயர் இடம் பெற இருக்காரு. ஸோ இந்த எல்லா ஒட்டுமொத்த முக்கியமான முடிவையும் தற்போது கௌதம் கம்பீர் அவர் தான் நம்ம இந்திய அணியில் நிகழ்த்த இருக்காரு. ஸோ அப்படி கௌதம் கம்பீர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியில் அவர் இப்போ என்ன செய்ய இருக்காரு அப்படின்னா, ஓப்பனராக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் கூட ரோஹித் சர்மா அவருடைய இடத்துல கேஎல் ராகுல் அவரை ஓப்பனராக களம் இறக்கிவிட திட்டம் ஏற்றிருக்காங்க. அதே போல கேஎல் ராகுல் ஓப்பனராக இறங்கிட்டா 3வது இடத்துல, அதாவது கில் அவருடைய இடத்துல ஈஸ்வர் அபிமன்யு அவர் 3வது பேட்ஸ்மனா இறங்க இருக்காரு. ஒருவேளை அபிமன்யு 1வது பேட்ஸ்மனா இறங்கிட்டா கேஎல் ராகுல் 3வது இடத்துல விளையாடுவார். வழக்கம் போல விராட் கோலி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அவருடைய இடத்த மாற்றிக்காம 4வது இடத்துல தான் விளையாட போகிறாரு. கோலி கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் அவர் ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் விராட் கோலி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் 5வது இடத்துல விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் கண்டிப்பாக அவர் விளையாட இருக்காரு. 6வது பிளேயருக்கான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குழப்பம் நிலவுது. அதாவது சர்ஃப்ராஸ் கான் விளையாடலாமா இல்லை த்ருவ் ஜுரல் அவர் விளையாடலாமா அப்படிங்கிறது குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. 2 விக்கெட் கீப்பர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக சர்ஃப்ராஸ் கான் அவரை விளையாட வைப்பாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா தற்போது த்ருவ் ஜுரல் அற்புதமாக விளையாண்டிருக்காரு. அதனால சர்ஃப்ராஸ் கான் அவருடைய இடத்துல த்ருவ் ஜுரல் விளையாடுறதுக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அடுத்ததாக நம்ம தமிழக பிளேயரா ரவீந்திர ஜடேஜாவா அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு மைதானமா பெர்த் கிரிக்கெட் மைதானத்தின் பீச் அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம அஸ்வின் அவருக்கு ஓய்வு அளிச்சுட்டு ரவீந்திர ஜடேஜா அவர் விளையாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. அப்புறம் 8வதா வேகப்பந்து ஆல் ரவுண்டரா நிதிஷ்குமார் ரெட்டி அவரும் விளையாட இருக்காரு. அடுத்து 9வது பிளேயரா ஜஸ்பிரீத் பும்ரா, 10வது பிளேயரா ஆகாஷ் தீப், கடைசி 11வது பிளேயரா முகமது சிராஜ். ஸோ இந்த பிளேயிங் 11 தான் நம்ம இந்தியா முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட போறாங்க. முக்கியமாக புதிய கேப்டனா நம்ம இந்திய அணிக்கு ஜஸ்பிரீத் பும்ரா, துணை கேப்டனாக இருக்கிற அவர் தான் இந்திய அணியை கேப்டனாக வழி நடத்த போகிறாரு. அதே போல் புதிய ஓப்பனர் அதாவது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் கூட அபிமன்யு, ஈஸ்வர், இல்லனா கேஎல் ராகுல், இப்படி பல மாற்றங்களோட கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தோட இந்த முதலாவது ஆட்டத்தை நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. ஸோ இந்த புதிய பிளேயிங் 11 புதிய கேப்டன் வச்சு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்துவாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.